109வது சங்கீதம் 31வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவர்களை நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணையா வலது பக்கத்துல நிற்கிறவர். இந்த உலகம் நம்மளை எப்படா வீழ்த்தலாம், இவங்களை எதுலையாவது குற்றம் சொல்லி இவங்களை தாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை எப்போவுமே இந்த உலகம் பார்க்குது. ஆனா நம்ம அவங்க நிமித்தம் நிந்தனைப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிற்கும்போது நம்ம கூட யாருமே இல்லாமல் இருக்கலாம், நம்ம தனிமைப்படுத்தப்படலாம், இந்த உலகமே நம்மளை தனிமைப்படுத்தலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம கூட நிற்கிறவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்துக்கு நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில நம்ம விசேஷமானவங்க. நம்ம ஆண்டவருடைய பார்வையில விசேஷமா இருக்கிறதுனால நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கைவிடப்பட்டாலும் நமக்கு துணையா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு துணையா இருக்கும்போது நம்ம அந்த உபத்திரவத்திலே அந்த வேதனையிலே நம்மளை மூழ்கி போக விட மாட்டாரு. நம்மளை ரட்சிப்பாரு, பாதுகாப்பாரு, விடுவிப்பாரு. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. உங்களை சுற்றிலும் போராட்டங்கள் இருக்கலாம், மனுஷங்க உங்களை துன்புறுத்தலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எனக்கு துணையா ஏசப்பா இருக்கிறாங்கன்னு நீங்க விசுவாசிக்கும் போது நீங்களே உங்க கண்ணால பார்ப்பீங்க. நீங்க விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு சாட்சியா நிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.